ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாசிப்பருப்பில் செய்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக, லைட் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அவ்வளோதான். இப்போது பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சு. இது வந்து நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் வெந்து வரத்துக்கு. இது கூட அடுத்ததாக 15 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நிறையா ரொம்ப அதிகமாக இருந்தால் அப்புறம் குக்கர் வந்து வலிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா இது கூட தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். 10 பல் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 10 போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸ் சேர்த்திக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 சேர்த்திக்கோங்க. இப்போது இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மூடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முன்கூட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்குது. இப்போ இந்த கரண்டிலேயே நல்லா ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்பவும் மசிச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு மசிச்சு விட்டாவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா 2 இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை இலை ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் முழுவதுமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட அடுத்தது மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் மீடியமில் வச்சு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா மசாலா, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ வந்து கலந்து விடுங்க, அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி 2 டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வெந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாயிருச்சு. வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் 2 எல்லாம் தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவோடு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு கொத்தமல்லி இலையை நறுக்குறது இது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.